ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல சில எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A car travels a distance of 160 km at an average speed of 75 km per hour daily. One day, due to technical problem, the average speed of the car was reduced by 20%. What is the percentage increase in the time taken by the car to cover the same distance? சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இது என்ன கொடுத்துருக்காங்க? A car a distance of 160 km at an average speed of 75 km per hour daily. ஒரு கார் வந்து 160 கிலோமீட்டரை 75 km per hour டெய்லியில் போகுது. இந்த ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்னன்னா, யூஸ்வலாக அதோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். அதை ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக 75 km ஸ்பீடில் வந்து அது போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட்டா, 160 கிலோமீட்டரை 75 km per hour ஸ்பீடில் வந்து டெய்லி போயிட்டு இருக்கு. அடுத்து, ஒன் டே due to technical problem, the average speed of the car was reduced by 20%. ஒரு ப்ராப்ளம்னால என்ன ஆகுது, ஸ்பீடு வந்து 20% ரெடியூஸ் ஆகுது. சரியா, ஸ்பீடு வந்து 20% ரெடியூஸ் ஆகுது. What is the percentage increase in the time taken by the car to cover the same distance ன்னு சொல்றாங்க. சரியா, டைம்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. இப்போ ஸ்பீடு வந்து என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கா. அப்ப ஸ்பீடு ரெடியூஸ் ஆச்சுன்னா ரெசிப்ரோக்கலா டைம் என்ன ஆயிருக்கணும், இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கணும். அப்ப கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, ரைட். இது ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் தான் வந்து பெரிய கொஸ்டினா இருக்கும், ஆனா சிம்பிளா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த ரேஷியோ மட்டும் நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டா போதும். ஸ்பீடு என்ன ஆகுது, 20% ரெடியூஸ் ஆகுதா. அப்ப இனிஷியலா இருந்த ஸ்பீடு வந்து 100% இருந்திருக்கும் இல்லையா. இனிஷியலா இருந்த ஸ்பீடு 100% இருந்திருக்கும். 20% ரெடியூஸ் ஆயிட்டு ஃபைனல் ஸ்பீடு வந்து 80% இருக்கும். அப்ப 100% 80% என்ன ரேஷியோ வரும், ஸ்பீடு இனிஷியலா இருந்தது ஃபைனலா இருக்கிறது. சரிங்களா, 100% 80%, 5:4 அப்படின்னு சொல்லி ஆகும். சரியா, 5:4 அப்படின்னு சொல்லி ஆகும் இனிஷியல் அண்ட் ஃபைனல். வாட் இஸ் அ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டைம்னு சொல்றாங்க. சரியா, இப்போ ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சா, அப்போ ரெசிப்ரோக்கலா டைம் என்ன ஆகும், அப்படியே இந்த ரேஷியோ ரிவர்ஸ் ஆகுமா, 4:5 ஆகும். அப்போ இனிஷியலா இருந்த டைம் வந்து 4xலையும் ஃபைனலா இருக்கிற டைம் வந்து 5xலையும் இருக்கு. அப்ப டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எத்தனை பெர்சன்டேஜ், சரியா, பெர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட், இப்போ இனிஷியலா 4x டைம் இருக்குது, ஃபைனலா 5x டைம் இருக்குது. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1x தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 1x தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டினாமினேட்டர்ல 4 வந்துடணும். 1/4 × 100 என்ன வரும், 25%. சரிங்களா, 25%. இது மாதிரியான கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம கொஸ்டினையும் அந்த ரேஷியோவையும் மட்டும் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, ஆன்சர் வந்து 25%, 5th ஆப்ஷன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A bus starts at bus stop and reaches a destination in 4 hours. If it travels first and second half at the speed of 40 km per hour and 50 km per hour respectively, then the distance between bus stop and destination is ன்னு கேட்குறாங்க. ரைட்டா, ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் போதும். சரிங்களா, இது வந்து பஸ் ஸ்டாப்பு, இது வந்து அது ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன். இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஸ்பீடு என்ன சொல்றாங்க, 40 km per hour. சரிங்களா, இதோட ஸ்பீடு 40 km per hour. இந்த செகண்ட் ஹாஃபுக்கு ஸ்பீடு என்ன சொல்றாங்க, 50 km per hour. சரியா, அப்ப இங்க ஸ்பீடு எவ்வளவு, 50. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கேட்கறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. டைம் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலா வந்து 4 hours எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு ஒரு பஸ் வந்து டிராவல் பண்ணுது, டோட்டல் டைமா 4 hours எடுத்துக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 40 km per hourலையும் செகண்ட் ஹாஃப் வந்து 50 km per hourலையும் டிராவல் பண்ணுது. சரிங்களா, இப்போ ஃபைனலா அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் டெஸ்டினேஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சிட்டாங்களா. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரிங்களா, இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், ஆனா ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், டோட்டலா உள்ள டிஸ்டன்ஸ் வரும். இப்போ ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறதுனால இதையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, இதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எக்ஸ் தான், செகண்ட் ஹாஃபும் எக்ஸ் தான். சரி, ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ் கிலோமீட்டரை வந்து 40 km per hourல டிராவல் பண்ணுது. அப்போ x/40 போட்டா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அது டிராவல் பண்றதுக்கான டோட்டல் டைம் கிடைச்சிருக்கும். அடுத்து செகண்ட் ஹாஃப், அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ், அது டிராவல் பண்ண ஸ்பீடு வந்து 50. இதுல வந்து இதுவும் டைம் தான், இதுவும் டைம் தான். சரிங்களா, டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைம். அப்போ இந்த x/40ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம் சொல்லுது. இந்த x/50ங்கிறது செகண்ட் ஹாஃப் டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம் சொல்லுது. இப்போ டோட்டல் டைம் எவ்வளவு, 4 km. அப்ப இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா 4 அப்படிங்கிறது வரணும்.
இப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு ரைட்டா. அடுத்தது எல்சிஎம் எடுக்கணும். டிவைட் பை இங்க 40 இருக்கு, இங்க 50 இருக்கு. அப்ப எல்சிஎம் என்ன வரும்? 200ன்னு வரும். சரி, எல்சிஎம் என்ன வரும்? 200 அப்படின்னு வரும். இங்க 40 இருக்கா, அப்போ 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 200 வரும். அப்போ நியூமரேட்டர்லயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், 5xன்னு சொல்லி வரும். இங்க சிம்பிள் பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் போட்டுக்கலாம். இங்க 50 இருக்கா, 4ஆல மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு என்ன வரும்? 50 வரும். அப்போ நியூமரேட்டர்ல சாரி 4ஆல மல்டிபிள் பண்ணா 200 வரும். அப்போ நியூமரேட்டர்லயும் 4ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம், 4x ஈக்குவல் டு 4. டோட்டலா எப்படி வருது? 9x by 200 ஈக்குவல் டு 4ன்னு வருதா? 9x by 200 ஈக்குவல் டு 4. அப்ப 9x ஓட வேல்யூ எவ்வளவு? 800ன்னு வருமா? 9x ஓட வேல்யூ 800ன்னு வரும். இப்போ நமக்கு எத்தனை எக்ஸ் தேவை? பஸ் ஸ்டாப்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் பார்க்கணும். பஸ் ஸ்டாப்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எக்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எக்ஸ். அப்ப டோட்டலா இப்போ நமக்கு எத்தனை எக்ஸ் தேவை அப்படின்னா 2x தேவை. சரிங்களா, டோட்டலா 2x தேவை. அப்போ 9xங்கிறது 800 அப்படின்னா 2x எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரைட், அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? சாரி, எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2ஆல மல்டிபிள் பண்ணால் 1600 டிவைட் பை 9 வருமா? இங்கே 1ஆல சால்வ் பண்ணால் 9 போய்டும், ரிமைனிங் 7 இருக்கும். 7க்கு 63, ரிமைனிங் 7 இருக்கும். 7க்கு 63, ரிமைனிங் 7 தான் இருக்கும். பட் டாட் வச்சிங்கன்னா அகைன் 7 தான் போகும். அப்போ 177.7 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 177.7 கிலோமீட்டர். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A man covered 1/4 of the distance by bus with a speed of 40 km/h and the remaining distance will be covered by bike with a speed of 60 km/h. Find the total distance covered by the man if the total time taken by him is 5 hours 15 minutes ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஒரு மேன் என்ன பண்றாருன்னா டோட்டலா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுல 1/4 25%. சரியா, 1/4 வந்து அவர் என்ன பண்றாரு 40 km/h பஸ்ல கவர் பண்றாரு. அது மோஸ்ட் ஆஃப் நமக்கு தேவையில்லை. 40 km/h எப்போ அந்த பஸ்ஸா இல்ல பைக்கா இல்ல காரா அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும்னா ஃபைனலா கேட்பாங்க, பஸ்ல போன டிஸ்டன்ஸ் எவ்வளவு, கார்ல போன டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு அது தேவை. சரிங்களா, அது வரைக்கும் அதை நம்ம பெருசா நோட் பண்ண வேண்டியதில்லை. ரைட், அடுத்தது அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். அப்போ 1/4 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு வரும்? 3/4 வருமா? 75%. அப்ப ரிமைனிங் எவ்வளவு? 3/4. இந்த 3/4 டிஸ்டன்ஸ் கவர்டு பை பைக் தி ஸ்பீட் ஆஃப் 60 km/h. இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் பைக்கு, பட் ஃபைனலா பஸ் பைக் மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம அதை நோட் பண்ணா போதும், இல்லைன்னா அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த மேன், தி டோட்டல் டைம் டேக்கன் பை ஹிம் இஸ் 5 hours 15 minutes கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா, டோட்டலா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அவர் டோட்டலா ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு, இதுல 1/4. அப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1/4 வந்து 40 km/h போயிருக்காரு. ரிமைனிங் என்ன வரும்? 3/4. அப்ப இங்க 3x வந்து 3x வந்து 60 km/h போயிருக்காரு. டோட்டல் டைம் எவ்வளவு? 5 hours 15 minutes. இப்படி மினிட்ஸ்ல வரும்போது நம்ம டோட்டலா மினிட்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கே மாத்திக்கணும். சரிங்களா, 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு மினிட்ஸ் வரும்? 1 ஹவருக்கு 60 minutes, 5 ஹவர்ஸ்க்கு 300 minutes வரும். சரிங்களா, அப்போ இங்க 300 minutes, அடிஷனலா இங்க ஒரு 15 minutes. அப்ப டோட்டல் மினிட்ஸ் எவ்வளவு? 315 minutes. சரிங்களா, 315 minutes டிவைட் பை 16 போட்டுக்கணும். சரியா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு மாத்திட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 300 minutes 5 ஹவர்ஸ்க்கு, 15 minutes ரெண்டையும் ஆட் பண்ணா 315 minutes டிவைட் பை 16 போட்டாச்சு. ரைட், இப்போ இது இங்கேயும் டைம் ஃபார்மேட் மாத்தணும், இங்கேயும் டைம் ஃபார்மேட் மாத்தணும். ஏன்னா நம்ம ஃபைனலா டைம் தான் எடுத்திருக்கோம். அப்ப டைம் என்னது? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ். இது என்ன ஸ்பீட்ல போயிருக்காங்க? 40. சரியா, இது ஒரு டைம். பிளஸ் அடுத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3x. அது என்ன ஸ்பீட்ல போயிருக்கு? 60. இது ஒரு டைம். அப்ப x by 40 plus 3x by 60 equal to 315 by 16 வரும். ரைட், இங்க 40 and 16 இருக்கா? 40 and 16 இருக்கு. அப்ப ரெண்டுக்கு எல்சிஎம் எவ்வளவு? 120 வரும். சரிங்களா, இது ரெண்டுக்கு எல்சிஎம் எவ்வளவு? 120 வரும். இங்க 40 இருக்கு, 3ஆல மல்டிபிள் பண்ணா தான் நமக்கு 120 வரும். அப்ப நியூமரேட்டர்ல 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும், 3x பிளஸ் இங்க 60 இருக்குது, 2ஆல மல்டிபிள் பண்ணா தான் நமக்கு 120 வரும். அப்ப நியூமரேட்டரையும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும், 6x ஈக்குவல் டு 315 டிவைட் பை 60. சரிங்களா, 315 டிவைட் பை 60. இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 60 120 2 ஆயிடுமா?
இந்த 2 அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? 2 into 3 15 613 ஆகுமா? 613 ஆகும். இங்க 3x 6x டோட்டல் எத்தனை x? 9x ஆகுமா? 9x equal to 630. 9x equal to 630. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்மள பார்க்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3x ஒரு டிஸ்டன்ஸ், ரிமைனிங் டிஸ்டன்ஸ் சாரி 1x ஒரு டிஸ்டன்ஸ், ரிமைனிங் வந்து 3x ஒரு டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எத்தனை x வரும்? 4xன்னு வரும். சரிங்களா? இப்போ 9x 613 சொல்லி தெரியும். நம்ம பார்க்க வேண்டியது 4x எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? x கேன்சல் ஆயிடுமா? 9 ஆல சால்வ் பண்ணா 70. 4 into 70 218 வரும். சரிங்களா? 280. அப்போ டோட்டலா அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 280 கிலோமீட்டர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பைக் கவர்ஸ் த சர்டன் டிஸ்டன்ஸ் இஸ் 7:5. The sum of the speeds of the train and bike is 180 km per hour. Then what is the average speed of the bike and train to cover the same distance அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் டைமுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டைம் ரேஷியோ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரெயினுக்கும் பைக்குக்கும். என்னது? 7:5. அடுத்தது ரெண்டு பேர் ஸ்பீடையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 180 கிடைக்காது. அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் பைக் இஸ் 180 km per hour. Then what is the average speed of the bike and train to cover the same distance? இது ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுமா கேட்டா கிடையாது. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? அந்த ஃபார்முலால இது ரெண்டு ஸ்பீடையும் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வர்ற ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு ஆன்சரா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பைக் அண்ட் ட்ரெயின் ரெண்டுக்குமே ஸ்பீடு வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பைக்கு ட்ரெயின் இருக்கு, இதுக்குமான டைம் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க 7:5. சரிங்களா? ரெண்டுக்கும் டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:5. ரைட். இப்போ ஸ்பீடு என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா? 5:7 ஆகும். சரிங்களா? ஸ்பீடு என்ன ஆகும்? 5:7 ஆயிடும். ரைட். அடுத்து சம் ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் பைக்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த பைக் ஸ்பீடையும் ட்ரெயின் ஸ்பீடையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா எவ்வளவு வரணும்? 180 வரணும். சரிங்களா? டோட்டல் ஸ்பீட் எவ்வளவு வரணும்? 180 வரணும். இங்க ரேஷியோல ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 12. அப்ப 12x 180னா 1x வேல்யூ எவ்வளவு? 15. 1x வேல்யூ எவ்வளவு? 15. அப்ப 5x வேல்யூ என்ன வரும்? 75. 5x வேல்யூ 75. 7x வேல்யூ 105. சரிங்களா? 7x வேல்யூ 105. அப்ப பைக்கோட ஸ்பீடு வந்து 75, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 105. ரைட். இப்போ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா நோட் பண்ணிக்குவோம். ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா 2 into S1 into S2 divided by S1 plus S2. இந்த S1ங்கிறது ஸ்பீடு 1. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பீடை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பீடு இருக்குல்ல, பைக் ஸ்பீடு ட்ரெயின் ஸ்பீடு. அதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்பீடு 1ன்னு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற இன்னொன்னு வந்து ஸ்பீட் 2ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இங்க அப்ளை பண்ணா தான் நமக்கு அந்த ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். ரைட்டா? ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வரும்? 2 into S1 பைக் ஸ்பீடு எடுத்துக்கலாமா? பைக் ஸ்பீடு வந்து 75ன்னு வந்துச்சு. அப்ப 2 into 75 into S2 எடுத்துக்கலாம். ட்ரெயினோட ஸ்பீடு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா பைக் ஸ்பீடு எடுத்தாச்சு. ட்ரெயினோட ஸ்பீடு எடுத்தீங்கன்னா 105. ரைட். டிவைடட் பை S1 plus S2 அந்த ரெண்டு ஸ்பீடுக்கான சம் கேட்கறாங்க. அப்ப 75 plus 105 118 வரும். சரிங்களா? 118 வரும். ரைட். இதை இப்போ சால்வ் பண்ணணும். 15 சால்வ் பண்ணா எவ்வளவு? இங்க 5. இதை 15 சால்வ் பண்ணா என்ன வரும்? 12ன்னு வரும். சரிங்களா? 15 சால்வ் பண்ணா 12ன்னு வரும். ரைட். அடுத்தது 3 சால்வ் ஆகுமா? இங்க 4, இங்க 3 சால்வ் ஆச்சுன்னா 35ன்னு வரும். சரிங்களா? 35ன்னு வரும். இந்த 2 இருக்கு, இங்க 2 என்ன ஆயிடும்? ரிமைனிங் 2ன்னு வந்துடும். அப்போ ஓவரால் என்ன இருந்துச்சு? 5 into 35 divided by 2ன்னு வருது. 5 into 35 என்ன வரும்? 175 வருமா? 5 into 35 என்ன வரும்? 175. 175 divided by 2. இதான் சால்வ் பண்ணும். இந்த 17 இருக்கா? அப்ப 8 வந்துடும், ரிமைனிங் 1 இருக்கும். 7 வந்துடும், ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு 5. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு இந்த சம்முக்கான பைக் அண்ட் ட்ரெயின் இது ரெண்டுக்குமான ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வருது? 87.5ன்னு வருது. சரிங்களா?
87.5 km per hour. First option. Next நம்ம fourth question பார்க்கலாம். Ratio of the time taken by the train to bike covers the certain distance is 7:5. If the sum of the speeds of the train and bike is 180 km per hour, then what is the average speed of the bike and train to cover the same distance னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது என்ன கொடுத்துருக்காங்க? டைமுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சேம் டிஸ்டன்ஸை வந்து டிராவல் பண்றதுக்கு டைமுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது யாரு? ட்ரெயின் பைக் இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க 7:5. அண்ட் தென் ரெண்டு ட்ரெயின் பைக் இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்குமான ஸ்பீடை வந்து ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா எவ்வளவு கிடைக்கும்? 180 km per hour வரும். ரைட். இப்போ நம்ம கேட்கறது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் இந்த பைக் அண்ட் ட்ரெயின் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க ஆவரேஜ் ஸ்பீடுன்னு ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. நம்ம ஃபைனலா அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்போ அந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல அந்த ஃபார்முலாவால அந்த ஸ்பீடை அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டிவிஜுவலா ஸ்பீடு தெரியணும். ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு, பைக்கோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீடை வந்து ஃபைன் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன ரேஷியோ? டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு? ட்ரெயினுக்கும் பைக்குக்கும். என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க? 7:5ன்னு சொல்லி. ரைட்டா? அப்ப ஸ்பீடு என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுமா? ஸ்பீடு என்ன ஆகும்? 5:7 ஆகும். சரிங்களா? 5:7ங்கிறது ஸ்பீடு. ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேர் ஸ்பீடையும் ஆட் பண்ணா 180 km per hour கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வரணும். ஸ்பீடுக்கான ரேஷியோ இங்க என்ன இருக்கு? 5x 7x இருக்கா? அப்ப 5x 7x ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 12x வருது. சரிங்களா? அப்ப அந்த 12 தான் 180 அப்படின்னா உன்னோட வேல்யூ என்ன வரும்? 15 வருமா? உன்னோட வேல்யூ 15 சொல்லி வருது. ரைட். இப்போ உன்னோட வேல்யூ 15 அப்படின்னா 5க்கு என்ன வரும்? 75 வருமா? 7க்கு என்ன வரும்? 105ன்னு வரும். சரிங்களா? 105ன்னு வரும். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு 75, பைக்கோட ஸ்பீடு 105. இப்போ நம்ம ரெண்டு ஸ்பீடையும் இண்டிவிஜுவலா ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா பார்த்துக்கலாம். 2 into S1 into S2 divided by S1 plus S2. சரிங்களா? இதுல S1 S2ங்கிறது ஸ்பீடு 1 ஸ்பீடு 2. S1ங்கிறது பைக் இல்ல ட்ரெயினோட ஸ்பீடு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறதா. ரெண்டு இருக்குன்னா ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்பீடை நம்ம ஸ்பீடு 1ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ரிமைனிங் இருக்கிற இன்னும் ஸ்பீடை ஸ்பீடு 2ஆ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ S1 வந்து நம்ம பைக் ஸ்பீடுன்னு, S2 வந்து ட்ரெயின் ஸ்பீடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்ப 2 into பைக் ஸ்பீடு எவ்வளவு? 105 இன்டூ ட்ரெயின் ஸ்பீடு என்னது? 75 டிவைடட் பை S1 plus S2. அந்த ரெண்டு ஸ்பீடு நம்ம பார்த்தோம்ல, பைக்கு அண்ட் ட்ரெயின், அந்த ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணி இங்க போடணும். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? 180. ரைட். இங்க 15ஆல சால்வ் ஆகுமா? 5 into 15 75, 12 into 15 180. அகைன் இது 3ஆல சால்வ் ஆகும். 4 into 3 12, இங்க 35 வந்து. சரிங்களா? 35. அகைன் இந்த 2ஆல சால்வ் பண்ணா இங்க 2 இருக்கும். ஃபைனலா நமக்கு என்ன இருக்கு? 35 into 5 divided by 2 இருக்கு. சரிங்களா? 35 into 5 divided by 2 இருக்கு. 5 into 35 என்ன வரும்? 175 வரும். 175 divided by 2. 175 divided by 2 இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். இங்க 17 இருக்கா? அப்போ 8க்கு 16 போய்டும், ரிமைனிங் 1 இருக்கும். 15 இருக்கு, 7க்கு நமக்கு 14 போயிடும், ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ டாட் வச்சுட்டு 1னா 10, அப்போ 5, 87.5. சரிங்களா? டோட்டலா வந்து 87.5 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். The distance between two places A and B is 460 km. A car departs from place A to place B at a speed of 60 km per hour at 8 a.m. Another car departs from place B to place A at speed of 40 km per hour at 9 a.m. At what time will both the cars meet each other? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ two places A and B இருக்கு, அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 460 கிலோமீட்டர். அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு, சாரி ரெண்டு பிளேசஸ் இருக்கு, அது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 460 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு கார் என்னது? பிளேஸ் ஏல இருந்து டிபார்ட் ஆகுது, அதோட ஸ்பீட் எவ்வளவு? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். எப்போ? மார்னிங் 8 AM. அடுத்து இன்னொரு காரு பில இருந்து ஏக்கு வருது, அதோட ஸ்பீட் எவ்வளவு? 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்
9 AM அது டிபார்ட் ஆகுது. இப்போ எந்த டைம் ரெண்டு காரும் மீட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதா இங்க கொஸ்டினா இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க பிளேஸ் A and B இருக்கா? பிளேஸ் A and B இருக்குது. A ஓட ஸ்பீட் எவ்வளவு? 60 km/h. அது எப்போ கிளம்புது? 8 AM கிளம்புது. சரியா? 8 AM டிபார்ட் ஆகுது. அதே போல இங்க B இருந்து ஒரு கார் கிளம்புது இல்லையா? இதோட ஸ்பீடு வந்து 40 km/h. அது எப்போ கிளம்புது? 9 AM கிளம்புது. சரியா? 9 AM இங்க இருந்து டிபார்ட் ஆகுது, இங்க இருந்து இது டிபார்ட் ஆகுது. ரைட். இப்போ இந்த ரெண்டு காரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி, சரியா? ஏன்னா இது A இருந்து B போகுது, இது B இருந்து A போகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கணும். அப்ப எந்த டைம் வந்து இது மீட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஜென்ரலா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட்ல ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்பீடையுமே ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு வெஹிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களோட ஸ்பீடை வந்து ஆட் பண்ணிக்கணும். சேம் டைரக்ஷன்ல போகும்போது நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப இதுல டைரக்ஷன் என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷன்ல போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இன்னொரு வெஹிக்கிள் வருது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஸ்பீடு வந்து நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு அடிஷன்ல வரும். அப்ப ரெண்டு ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு டைம் கேட்கறாங்க, எந்த டைம்ல அவங்க மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட்டா? அப்ப டைம்னா ஜென்ரலா எப்படி பார்ப்போம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு போடுவோமா? சரியா? ஸ்பீடு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்னது? ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணா 60 + 40 100 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? 60 + 40 100 அப்படின்னு வரும். இப்போ டிஸ்டன்ஸ், இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 460 கிலோமீட்டரா? 460 கிலோமீட்டர். அப்ப அந்த 460 கிலோமீட்டர் அப்படியே போட்டுருமா அப்படின்னா போடக்கூடாது. சரிங்களா? 460 கிலோமீட்டர் வந்து அப்படியே போடக்கூடாது. ஏன்னா டைம் வேரி ஆகுதா? இவர் 8 AM, இவர் 9 AM. டைம் வேரி ஆகுது. அப்போ இவர் 9 AM தான் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் அந்த 9 AM எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாரு? பெர் ஹவர் 60 கிலோமீட்டர் போயிருப்பாரா? அப்போ இங்க இருக்கிறவர் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்துருவாரா? சரியா? 9 AM இந்த ஃபர்ஸ்ட் கார் இங்க வந்துருவாங்க. ரைட்டா? அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தான் இவங்களுக்கு இடையில உள்ள கேப்பா நம்ம பார்க்கணும். சரிங்களா? ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள கேப். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 460 கிலோமீட்டரா? அப்ப டோட்டலா ஓவராலா 460. இதுல இந்த 60 போச்சுன்னா அந்த ரிமைனிங் எவ்வளவு வரும்? 400. சரிங்களா? 400. அப்ப இங்கேயும் 9 AM, இங்கேயும் 9 AM கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? அந்த 1 ஹவருக்கு இவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருப்பாங்களோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். ரைட். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 400. அப்போ 400 டிவைட் பை 100 என்ன வரும்? 4 ஹவர்ஸா? 4 hours. அப்போ ஸ்டார்ட் பண்ணி 4 hours ஆஃப்டர் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி 4 hours ஆஃப்டர் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்க இருந்து எடுக்கிறது? 8 AM இருந்து அந்த 4 hours வருமானு கேட்டா வரக்கூடாது. ஏன்னா நம்ம ரெண்டு டைமும் ஈக்குவல் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டைம் என்னவோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் டைம் என்னது? 9 AM. சரிங்களா? 9 AM. அப்ப அந்த 9 AM இருந்து 4 hours ஆஃப்டர் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 9 AM plus 4 hours என்ன வரும்? 1 PM வரும். சரிங்களா? 9 AM plus 4 hours ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துடும்? 1 PM வந்துடும். ஓகேவா? ஆன்சர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 PM. அடுத்து நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். A car started from A to reach B in 1 hour late at speed of 10 km/h less than the usual speed. If the distance between A and B is 300 km, then find the usual speed of the car னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு கார் இருக்குது, அந்த காரோட யூஸ்வல் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை விட 10 கிலோமீட்டர் லெஸ்ஸா அவங்க டிராவல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு டைம்? சாரி, 10 km/h லெஸ்ஸா இருக்கும்போது 1 hour வந்து டைம் இதாக. சரிங்களா? 10 km/h வந்து ஸ்பீடு குறையும் போது 1 hour டைம் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 300 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? அந்த யூஸ்வலா இருக்கிற ஸ்பீடு, அந்த ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இப்போ நமக்கு டைம் டிஃபரன்ஸ் என்னதுங்க? 1 hour. அப்போ டைம் டிஃபரன்ஸ் 1ன்னு சொல்லி போட்டுக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? டோட்டலா காமனா டிஸ்டன்ஸ் என்ன வருது? 300 கிலோமீட்டர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க, அங்கேயும் 300 கிலோமீட்டர். அடுத்து ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க, அங்கேயும் 300 கிலோமீட்டர். இது டைம் டிஃபரன்ஸ் தானே. அப்போ இந்த இது ஒரு டைம் வரணும், இங்கே ஒரு டைம் வரணும். டிஃபரன்ஸ்ங்கிறதுனால இங்கே நம்ம மைனஸ் போட்டு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டைம், அடுத்து ஒரு டைம். ஸோ மைனஸ் போட்டுட்டோம். இப்போ டினாமினேட்டர்ல ஸ்பீடு போடணுமா?
டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தான் என்னது டைம். இப்போ எந்த ஸ்பீடு போடணும்? ஜென்ரலா நம்ம கிட்ட ரெண்டு ஸ்பீடு இருக்குது. ஒன்னு யூஸ்வல் ஸ்பீடு, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, யூஸ்வல் ஸ்பீடு அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்பீடு 10 km/h வந்து லெஸ் ஆன ஸ்பீடு, அப்ப எக்ஸ் மைனஸ் 10ன்னு போட்டுக்கலாம். சரியா, இதுல எதை வந்து ஃபர்ஸ்ட் போடணும்? சரியா, இதுல எதை வந்து ஃபர்ஸ்ட் போடணும்? ரெண்டு இருக்கா நம்ம கிட்ட. இதுல எது ஃபர்ஸ்ட் போடணும்னா இந்த லெஸ் ஆன ஸ்பீடு இருக்கு இல்லையா, இதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா ஸ்பீடு லெஸ் ஆகும் போது தான் நமக்கு டைம் வந்து அதிகமாகும். சரிங்களா, ஸ்பீடு ரெடியூஸ் ஆக ஆக டைம் வந்து அதிகமாகும். இங்க நமக்கு டைம் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டைம் வந்து அதிகமான டைம், அடுத்து இருக்கிற டைம் வந்து லெஸ்ஸான டைம். இந்த மோர் டைம்ல இருந்து இந்த லெஸ் டைமை மைனஸ் பண்ணா தான் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏன்னா லெஸ் டைம்ல இருந்து மோர் டைமை மைனஸ் பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ இந்த டைம் தானே அதிகமா இருக்கணும். அப்ப இந்த டைம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஸ்பீடு இங்க இருக்கணும்? லெஸ் ஆன ஸ்பீடு இருக்கணும். அப்ப இது ரெண்டுல எது லெஸ் ஆன ஸ்பீடு? இந்த எக்ஸ் மைனஸ் 10 தான். அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 10ன்னு போட்டுக்கிறோம், இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் இது மாதிரியான ஈக்குவேஷன் வந்துச்சு, ஃபைனல் ஸ்பீடு வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா சால்வ் ஆயிடும். ஏன்னா எல்லா ஸ்டெப்பையும் நம்ம டெரைவ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா ஆன்சர் பண்றதுக்கு பதிலா இங்கேயே நம்ம ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணிட்டா கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இப்போ யூஸ்வல் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல ஏதாவது ஒன்று யூஸ்வல் ஸ்பீடா இருக்கணும், இல்லை நம்ம நன் ஆஃப் தீஸ் போட்டுரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 40. இப்போ 40 யூஸ்வல் ஸ்பீடா இருந்தா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 40 அப்ளை பண்ணணும். சரிங்களா, எக்ஸ் இருக்கிற இடத்துல 40 அப்ளை பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்? 1ன்னு சொல்லி வருதான்னு பார்க்கணும். ரைட், இப்போ 300 இங்கேயும் 300 டிவைட் பை போட்டாச்சு, இங்க மைனஸ் போட்டாச்சு. இப்போ யூஸ்வல் ஸ்பீடு வந்து 40யா, அப்ப இங்க 40 மைனஸ் 10 தானே வரும். அப்ப இங்க 30, இங்க 40 அப்படின்னு போட்டுக்கணும். சரியா, ஈக்குவல் டு 1 வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். 300 டிவைட் பை 30 என்ன வரும்? 10ன்னு வந்துடும். மைனஸ் இந்த 0 போயிடும். 4ஆல சால்வ் ஆச்சுன்னா 7.5ன்னு வரும். 7.5. இப்போ 10 மைனஸ் 7.5 என்ன வரும்? 2.5ன்னு வரும். ஆனா நமக்கு என்ன வரணும்? 1ன்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது ஆன்சர் கிடையாது. சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன் பார்க்கணும். செகண்ட் ஆப்ஷன் என்னது? 50 km/h. அப்போ 300 மைனஸ் இங்க ஒரு 300 ஈக்குவல் டு 1 வருதா? டிவைடட் பை இங்க எக்ஸ் மைனஸ் 10 போடணுமா? நமக்கு எக்ஸ் என்னது? 50 km/h பார்த்தோமா செகண்ட் ஆப்ஷன்ல. அப்ப 50 மைனஸ் 10 இங்க என்ன வரும்? 40 வரும். இங்க அந்த 50 அப்படியே போடணும். சரிங்களா, ரைட். 40னா இங்க 50 தானே, எக்ஸ் மைனஸ் 10. ரைட், 0க்கு 0 போயிடும். இங்க என்ன வரும்? 7.5ன்னு வரும். இங்க 6ன்னு வருமா? அப்போ 7.5 மைனஸ் 6 1.5ன்னு வரணும். ஆனா நமக்கு என்ன இருக்கு? 1ன்னு இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. இதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பார்க்கணும். தேர்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 60 km இருக்கா? தேர்ட் ஆப்ஷன்ல 60 இருக்குது. அப்போ 300 இங்க எக்ஸ் மைனஸ் 10, அப்ப 60 மைனஸ் 10 50 மைனஸ் 300 இங்க எக்ஸ், அப்போ 60 அப்படியே வச்சுக்கணும். ஈக்குவல் டு 1. 0 போயிடும். இங்க 6ன்னு வரும். 0 போயிடும். இங்க 5ன்னு வரும். அப்ப என்ன இருக்கு? இங்க 6 இங்க 5. 6 மைனஸ் 5 1 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா, அப்ப ஆன்சர் என்னது? 60 km/h. தேர்ட் ஆப்ஷன்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். Without any stoppage, a person travels a certain distance at an average speed 30 km/h, and with stoppages he covers the same distance at an average speed of 20 km/h. How many minutes per hour does he stop ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, இப்போ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம போகும்போது அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 30 km/h. ஸ்டாப் பண்ணி போகும்போது அவனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஆகுது? 20 km/h மாறுது. ரைட்டா, இப்போ அந்த ஸ்டாப்பேஜுக்கான டைம் தான் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இது என்னது? ஸ்பீடா இனிஷியலா என்ன இருக்கு, ஃபைனலா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இனிஷியலா என்ன இருக்கு, ஃபைனலா என்ன இருக்கு? இனிஷியலா இருக்கிறது ஸ்டாப் இல்லாதது, ஃபைனலா வர்றது ஸ்டாப் இருக்கிறது. இங்க 30யா, என்னது 20. 30:20. அப்ப என்ன ஆயிடும்? 0வும் கேன்சல் ஆயிடுமா? ஸ்டாப்பேஜ் என்னது? 3:2. அப்போ டைம் என்ன ஆகும்? 2:3ன்னு மாறுமா? 2:3ன்னு மாறும். சரியா, இப்போ ஸ்டாப்பே இல்லாம போறதுக்கு 2x டைம் தேவைப்படுது. சரியா, ஸ்டாப்பே இல்லாம போறதுக்கு 2x டைம் தேவைப்படுது. ஸ்டாப்போட போறதுக்கு 3x தேவைப்படுது. இப்போ இதுல இந்த 2xங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கான டைம், 1xங்கிறது ஸ்டாப்பேஜுக்கான டைம். இது ஸ்டாப்பேஜுக்கான டைம், இது டிஸ்டன்ஸுக்கான டைம். இது எப்படி நம்ம 2ன்னு எடுத்தோம்? ஆல்ரெடி இங்க பார்த்தாச்சு. இனிஷியலா உள்ளது ஸ்டாப்பே இல்லாம டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம்.
ஸ்டாப்பே இல்லாமல் ட்ராவல் பண்ணால் நமக்கு 2x டைம் எடுத்துக்குது. சரிங்களா? அப்போ அந்த 2xங்கிறது அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம். இது அப்படியே இங்கே ஸ்டாப்போட வச்சு கம்பேர் பண்ணுறோம். டோட்டலாக 3x வருது. இதில் 2x டிஸ்டன்ஸுக்கு போயிடும். அப்போ 1x ஸ்டாப்பேஜுக்கு வரும். அப்போ டோட்டலாக இந்த 3ல ஸ்டாப்பேஜ் எவ்வளோ வருது? 1x-ஆ? அப்போ 1/3 வந்து ஸ்டாப்பேஜுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? 1/3 வந்து ஸ்டாப்பேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பெர் ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? டோட்டலாக எத்தனை மினிட்ஸ்னு கேட்கல. பெர் ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ்? பெர் ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ் இருக்குமா? அப்போ டோட்டலாக இந்த 3ங்கிறது தான் 60 மினிட்ஸ்னா அப்போ இந்த 1 என்ன வரும்? 20 மினிட்ஸ்னு வரும் இல்லையா? இந்த 1 வந்து 20 மினிட்ஸ். அப்போ அந்த ஸ்டாப்பேஜ்க்கான டைம் பெர் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். A person traveled 84 km in 3 hours by bike. He then traveled in car for 6 hours and bus in 5 hours. If the ratio of speed of bus to bike is 7:4 and speed of car is 6/7 of the speed of bus, then find the total distance covered by the person, both car and bus ன்னு சொல்றாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து 84 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ்ல பைக்ல டிராவல் பண்றாங்க. ரைட்டா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பைக்கோட ஸ்பீடு எடுத்துடலாமா? பைக்கோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? 84 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ்ல போச்சுன்னா 1 ஹவர்ல எவ்வளவு போறாங்கன்னு பார்த்தா நமக்கு ஸ்பீடு கிடைச்சிடும். 84/3 28 வருமா? சரிங்களா? 28 வரும். ரைட். அடுத்தது he then traveled a car in car for 6 hours. பஸ்ல வந்து 5 hours போறாங்க. ரைட்டா? அடுத்தது if the ratio of the speed of bus to bike ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸ்பீடுக்கு ரேஷியோ கொடுக்குறாங்க பஸ் அண்ட் பைக். என்ன ரேஷியோ? 7:4. இது வந்து பைக்கா? அப்ப அடுத்தது பஸ் சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் ரேஷியோ என்ன ரேஷியோ வருது? 7:4 வருது. அப்போ 4 தான் 28 அப்படின்னா 7 என்ன வரும்? 49 வருமா? 4 தான் 28னா 7 என்ன வரும்? 49 வரும். ரைட். அடுத்தது and speed of car is 6/7 of the ஸ்பீட் ஆஃப் பஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதே தான் பஸ்ஸோட ஸ்பீடு வந்து 7 அப்படின்னா காருக்கு என்ன இருக்கும்? 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? பஸ்ஸோட ஸ்பீடு 7னா காருக்கு வந்து 6 இருக்கும். அப்ப 7 தான் 49னா 6 என்ன வரும்? 42 வரும். ரைட்டா? அப்போ 3 வெஹிக்கிளுக்குமான ஸ்பீடு நம்ம பார்த்தாச்சு. 28, 49 and 42 அப்படின்னு. ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? then find the total distance covered by the person in both car and bus ன்னு சொல்றாங்க. கார்லயும் பஸ்லயும் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சாரி, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. காருக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க? 6 ஹவர்ஸா? அப்ப 6 ஹவர்ஸ் இன்டூ டைம் இன்ட்டு ஸ்பீடு போடணுமா? டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6 ஹவர்ஸ் இன்டூ காருக்கானது என்னது? 42. காருக்கான ஸ்பீடு 6 இன்டூ 42 பிளஸ் அடுத்தது பஸ் கேட்டிருக்காங்களா? பஸ்ல எவ்வளவு டைம் போயிருக்காங்க? 5 ஹவர்ஸ் போயிருக்காங்க. அப்ப 5 டைம் வந்து 5. பஸ்க்கான ஸ்பீடு என்னது? 49. சரிங்களா? ரைட். இப்போ 6 இன்டூ 42 என்ன வரும்? 6 இன்டூ 40 240-ஆ? 240 பிளஸ் 12 252. அடுத்தது 5 இன்டூ 49 245 வரும். அப்போ 245. ஓவராலா பார்த்தா 2 5 சேர்த்தா 7, 5 4 சேர்த்தா 9, இங்கே 2 2 சேர்த்தா 4. 497 கிலோமீட்டர் வந்து அவங்க கார் அண்ட் பஸ் ரெண்டுலையும் போயிருக்காங்க. 497 கிலோமீட்டர். 5th ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். Rahul travels from his house to theatre at 12 km/h and reaches a theatre in 4 minutes late. If he travels at 18 km/h and reaches theatre in 5 minutes early, then what is the distance between from his house and theatre ன்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் அவர் 12 கிலோமீட்டர்ல போறாருன்னு வைங்களேன். 12 கிலோமீட்டர்ல போறாருன்னா டைம் எவ்வளவு எடுத்துக்கிறாரு? யூஸ்வலா ஒரு டைம் இருக்குதுன்னு வைங்களேன். யூஸ்வலா ஒரு டைம் இருக்குது. 12 km/h போகும்போது அவர் எவ்வளவு எடுத்துக்கிறாரு? 4 minutes லேட்டா போறாரு. சரிங்களா? 4 minutes லேட்னா ஆக்சுவல் டைமை விட 4 minutes வந்து லேட்டா போறாரு. சரியா? அதுவே 18 km/h போறாருன்னு வைங்களேன். 18 km போகும்போது 5 minutes ஏர்லியா போயிடுறாரு. அப்ப ஆக்சுவல் டைமை விட 5 minutes முன்னாடியே போயிடுறாருன்னா என்ன? T-5. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட்ல போகும்போது யூஸ்வல் ஸ்பீடு வந்து வேற. ரைட்டா? யூஸ்வல் ஸ்பீட்ல இருந்து என்ன ஆகுது? 4 minutes
லேட்டா போறாரு. அப்போ ஆக்சுவல் டைமை விட 4 minutes அதிகமா போறாரு. அதனால T+4ன்னு போட்டிருக்கோம். 18 கிலோமீட்டர்ல போகும்போது ஆக்சுவல் டைமை விட 5 minutes ஏர்லியா போறாரு, முன்கூட்டியே போறாரு. அப்போ T-5ன்னு போடுறோம். இப்போ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் என்ன? இப்போ இங்க இருந்து 4 மைனஸ் பண்ணா தானே இங்க வரும். இங்க T+4 இருக்கு, இங்க இருந்து 4 மைனஸ் பண்ணா தான் இங்க வரும். அப்போ ஒரு 4, அப்போ ஒரு 4. அகைன் இங்க இருந்து 5 மைனஸ் பண்ணா தான் T-5 வரும். சரிங்களா? அப்ப இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது? 5. அப்போ டோட்டலா இந்த T+4க்கும் T-5க்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 9 minutes. சரிங்களா? அப்ப டோட்டலா இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 9 minutes. சரிங்களா? ரைட். இப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்பீடு பாருங்க. ஃபர்ஸ்ட் 12 கிலோமீட்டர்ல போறாங்களா, அடுத்தது 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாங்க. இது என்ன ரேஷியோல இருக்கு? 2:3ங்கிற ரேஷியோல இருக்கா? அப்ப ஸ்பீட் என்ன ரேஷியோல இருக்கு? 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. ரைட். அப்ப டைம் என்ன ரேஷியோல வரும்? 3:2ங்கிற ரேஷியோல வரும். சரிங்களா? டைம் என்ன ரேஷியோல வரும்? 3:2ங்கிற ரேஷியோல வரும். இப்போ இந்த டைம் என்ன நமக்கு தெரியாது, இந்த டைம் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த ரெண்டு டைமுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தெரியுமா? இங்க ரேஷியோல எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1. நமக்கு ஆக்சுவலா என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு? 9 minutes. அப்போ 1 தான் எவ்வளவு? 9 minutes. 1 தான் 9 minutesனா 3 எவ்வளவு வரும்? 27 minutes. 2 எவ்வளவு வரும்? 18 minutes. அப்போ அவர் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிருந்தாருன்னா 27 minutesல போயிருப்பாரு. 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிருந்தாருன்னா 18 minutesல போயிருப்பாரு. ரைட். இப்போ என்ன கேட்கறாங்க? நமக்கு டிஸ்டன்ஸ் தானே கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் தான் கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைமா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். என்ன மேட்ச் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாமா? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்னது? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? ஸ்பீட் என்னது? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் எவ்வளவு? 27 minutes இருக்கு. சரிங்களா? 27 minutes இருக்கு. இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்தாச்சுன்னா இங்கேயும் அவரா தான் எடுக்கும். சரிங்களா? 27 minutes இருக்கு. அப்போ அதை அவரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டுருணும். இதுதான் என்னது? அந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப 12 16 இருக்கு. இங்க 5 வந்துருமா? இங்க 5ஆல சால்வ் பண்ணா 5.4ன்னு வந்துடும். அப்ப டோட்டலா அந்த தியேட்டருக்கும் அவரோட ஹவுஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5.4 கிலோமீட்டர். 4th ஆப்ஷன். அடுத்தது 10th கொஸ்டின். இந்த 10th கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கங்க. ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குவான்ஸ் பேஸ் கேம் சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதே சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.